Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 19 பார்ட் 2. ஓபன் பண்ண நம்ம ஜோரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு வெள்ள புலியோட சண்டை போட்டுட்டு இருந்தால, ஒரே போர்டு அதை மொத்தமா காலி பண்ணிட்டான். இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, அவன் காலி பண்ணிட்டான். இனி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணுமே. நம்ம பயலுக்கு தான் கூகுள் மேப்பையே கையில கொடுத்தாலும் தப்பா தான் போவான். என் ரூட்டை காதுக்குள்ள வந்து கடப்பாறை வச்சு சொல்லி குத்துனாலுமே தப்பா தான் போவான். அப்படி இருக்கும்போது பயல தனியா விட்ட உடனே அவன் அங்க மேல இருந்து பாப்பா, அங்க ஹார்பர் இருக்கும். உடனே கீழே இறங்கிடுவான். இவங்க போக வேண்டியது மேல. கீழே இறங்கிட்டானா அந்த பக்கம் தான் ஃபேக்டரிஸ் எல்லாமே லைனா இருக்குது. இங்க கிண்ணு அந்த ஓடனை பத்தி சொன்னால சொல்லி முடிச்சுட்டு அவனும் சரி மமன சுக்கேவும் சரி கதறி கதறி அழுதுட்டு இருப்பானுங்க. ஓடன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த நாட்டுக்காண்டி அவ்வளவு செஞ்சிருக்காரு. பட் அந்த நல்ல மனுஷனை கெட்டவன் கேடு கெட்டவன் கிரிமினல்னு சொல்லி போட்டு தள்ளிட்டானுங்க. இதை கேட்டுட்டு லூஃபி எல்லாம் செம்மையா கடுப்பாயிட்டான். அவன் மட்டும் இல்ல, சுத்தி இருந்த அத்தனை பேருமே கொல்ல காண்டாயிட்டாங்க. அந்த ஒரோச்சி என்ன அவ்வளவு மட்டமானவனான்னு. சோ இப்படித்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அக்கிரமம் பண்ணி கொண்டிருக்கானுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியமான வீரமான சாமுராய். அவரு கடைசியா போட்ட சண்டை இன்னுமே இவங்க மைண்ட்ல இருக்குது. ஒரு பெரிய கூட்டத்துக்கூடயே போராடி இருக்காரு. கடைசியில சுருகிட்டானுங்க கத்திய. இப்படி ஒரு மாவீரனை மானங்கட்ட பயிலுக ஏமாத்திட்டானுங்களான்னு அத்தனை பேத்துக்குமே கடுப்பு. ஆனா இந்த பஞ்சாயத்தெல்லாம் தாண்டி தான் இவனுங்க எல்லாம் வெளியில வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன சின்ன விஷயமா? அதுவுமே பெரிய விஷயம் தானே. ஆனா இப்ப இருக்க நிலைமையில இவங்களால யாரையுமே நம்ப முடியல. அதனால அந்த சம்பவம் நடந்தப்போ எங்க போனாலும் எல்லாருமே முதுகுல குத்துறாங்களேன்னு நேரா ஓடன் கேஸ்டல நோக்கி தான் போனாங்க. அப்ப அந்த ஒரோச்சியோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவனுங்க டாக் ஸ்டோமையும் கேட் வைப்பரையும் மொத்தமா லாக் பண்ணிட்டானுங்க. என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் ஓடன் கோட்டைக்கு போய் அவரை காப்பாத்தி ஆகணும்னு எதுக்காகவும் நிக்கவே இல்லை. கூட இருக்கவன் செத்தா கூட பரவாயில்ல, அவரை காப்பாத்தணும்னு சொல்லி தான் போவாங்க. அந்த ஒரோச்சியோட ஒரே எண்ணம் கொசுகி கிளானை கம்ப்ளீட்டா அழிக்கணும். ஏன்னா அப்பதான் அவனால ஷோகனாக முடியும். சொல்ல போனா அந்த டைம் மொமனசுகேவும் கேசல்ல தான் இருந்தான். எப்படி அவனுக்கு அடிச்சு புடிச்சு அந்த கேசல போய் பார்த்தா அப்படியே கப 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 கபன்னு தீ புடிச்சு எரிஞ்சுட்டு இருக்குது. இவங்க போறதுக்கு முன்னாடியே கைடோ கொளுத்தி விட்டுட்டான். அப்ப அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருப்பானுங்க. அட அவனுங்க பார்த்த வேலை தான் இது. இன்னெல்லாம் பயங்கரமா கடுப்பாயி அங்க இருந்து அத்தனை வெத்தியும் சும்மா வெட்டி வீசுவான். ஒருத்தரையும் விடல. ரைசோ காஞ்சிரோன்னு கூட வேற 2 பேர் இருக்காங்க. அவங்களும் வேற லெவல்ல சண்டை போடுவாங்க. அவங்க சண்டை போற எல்லாருமே மிருகங்கள் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் அந்த ஸ்மைல் ஃப்ரூட் தான். விடலையே எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு அந்த கோட்டைக்குள்ள அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. அந்த எரிஞ்சிட்டு இருக்க கோட்டையில தான் மொமனசுகேவோட சேர்த்தி அவனோட தங்கச்சியான ஹியோரியோ இருந்தான். அவனே சின்ன பையன். அவனுக்கு தங்கச்சினா தம்மா கொண்டு தானே இருப்பா. மொமனசுகே அவங்க அம்மா கொசுகி கிட்ட இப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்பான். அவங்க அப்படியே சைலண்டா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லா இடமும் சும்மா தக தக தகன்னு எரிஞ்சுட்டு இருக்குது. கின்னு ரைசோ காஞ்சிரோ இவனுங்க 3 பேரும் நெருப்பை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பெடுத்தாம எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு உள்ள போய் பார்த்தா 3 பேரும் அங்கதான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆகலைன்னு உடனே செம ஹாப்பி. ஆனா போன உடனே அந்த இடத்துலயே மண்டி போட்டு ஓடோனுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு ரொம்ப சோகமா சொல்லுவானுங்களா. அவங்க அதெல்லாம் உங்க தப்பு இல்ல, ஃப்ரீயா விடுங்கம்பா. சரி ரைட்டு, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வாங்க இங்க இருந்து போயிடலான்னு சொன்னா இல்ல நான் இங்கதான் இருப்பேன்பா. எவ்வளவோ கேட்டு பாப்பாங்க, முடியவே முடியாதும்பா. அப்படின்னா நாங்களும் இங்க இருந்து சாகுறோன்னு டொக்கி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இங்க இருக்க வேண்டாம், ஃபியூச்சருக்கு போயிருங்க. யாராலையும் பாஸ்டுக்கு போக முடியாது, ஆனா ஃபியூச்சருக்கு போக முடியும் அப்படின்னு வினோதமா பேசுவான். அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது. அவ சாப்பிட்ட ஃப்ரூட் டைம் ஃப்ரூட். அதை வச்சுக்கிட்டு அவளால பாஸ்டுக்கு போக முடியாது, ஆனா ஃபியூச்சருக்கு போக முடியும். அப்படி டிராவல் பண்ணி தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காளாமா. ஆனா இதுக்கப்புறம் என்னால டிராவல் பண்ண முடியாது, என்னோட பயணத்தோட முடிவு இங்க தான் முடியுது, நீங்க ஃபியூச்சருக்கு போங்கன்னு சொல்லுவாளா. இதை அவனால நம்பவே முடியல. ஆனா டோக்கியோட பாஸ்ட பத்தி கேட்கும்போது அதை நம்பாம இருக்கவும் முடியல. அப்படின்னா உடனே அவ பாஸ்ட்ல சந்திச்சிருக்கான். அதனாலதான் இதுக்கப்புறம் அவன் இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவளுமே அவளோட உயிரை விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டா. இன்னுக்கும் மத்தவங்களுக்கும் நல்லா தெரியும், குயின் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து மாறவே மாட்டாங்கன்னு. அதனால ஃபியூச்சருக்கு மட்டும் எங்களால போக முடிஞ்சா கண்டிப்பா இவங்க ஓடனுக்காண்டி அந்த ஒரோச்சியையும் கைடோவையும் காலி பண்ணாம விடவே மாட்டோம் அப்படின்னு அந்த இடத்துலயே சபதம் எடுத்தானுங்க. ஓடன் எப்பவுமே இந்த நாடு எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும்னு நினைப்பான். சோ அதே மாதிரி நாங்க பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லுவான். மொமனசுகேவையும் கூட்டு போங்கன்னு உடனே அவன் கதறி கதறி அழுவான், நான்லாம் போகவே மாட்டேன்னு. ஆனா வேற வழி இல்ல, அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. சோ அப்படித்தான் இவங்க 5 பேருமே வந்திருப்பாங்க. அப்படி வந்த உடனே ஃபர்ஸ்ட் இவங்களால நம்ப முடியல. எல்லா இடமும் சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. பார்த்தா கோட்டை இருந்ததுக்கான அறிகுறியே இல்ல, எல்லாம் நாரி போய் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல எல்லாத்துக்குமே கல்லறையே கட்டி வச்சிட்டானுங்க. சுத்தி முத்தி பார்த்தா எல்லா இடமும் பழசா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபேக்டரி எல்லாம் நிறைஞ்சு வலியுது. அப்படின்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் நம்ம வானோ கிங்டம் ஆச்சா அப்படின்னு மிரண்டு போயிட்டானுங்க. குறி எல்லாம் டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்குது. 20 வருஷம் கழிச்சு வந்ததுனால இந்த இடமே மாறி போய் இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுது. ஆனா இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் இந்த ஊரை சுத்தி எல்லாத்துக்கிட்டையும் போய் நைஸா கொஞ்சம் கொஞ்சமா டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரோச்சி இது எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயமே இவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் சுத்தி புகை விட்டுட்டு இருக்க ஃபேக்டரிஸ், அதனால அங்க இருக்க தண்ணி எல்லாமே
எல்லாமே அழிஞ்சு போறது, மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறது, ஒழுங்கான சாப்பாடு இல்ல, தங்கறதுக்கான இடம் ஒழுங்கா இல்ல, அவ்வளவு அழகா இருந்த எல்லா இடத்தையும் அழிச்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுகளை மட்டும் வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையுமே பிச்சை எடுக்க விட்டுட்டான். அவங்க ஓடோன்னு ஆசைப்பட்ட லேண்ட் ஆஃப் ஆனோ இது கிடையாது, அவரு கிரியேட் பண்ண குறி இது கிடையவே கிடையாது. உடனே அங்க இருக்க ஆளுகிட்ட எல்லாம் இவங்க பேசி பார்த்தாங்க. எப்படியும் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து போராட மாட்டாங்க, சண்டை தான் போடுவாங்கன்னு நினைச்சா அவனுங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட சேர்ந்து சண்டை போறோம்ட்டு ரெடியா வந்து நிப்பானுங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 20 வருஷம் ஆனாலும் ஓடோன் மேல இன்னுமே நிறைய பேருக்கு மரியாதை இருக்குது. சோ கொசுகி கிளானை மறுபடியும் இங்க கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ண அவங்க ரெடியா இருக்காங்க. இனி என்ன கவலை, அதனால தான் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பவர்ஃபுல்லான நம்ம பள்ளியில வந்துட்டாங்கல்ல, இதே மாதிரி ஒரு மொத்த டீமையை திரட்டி அவங்க கூட சண்டை போட்டா மறுபடியும் லேண்ட் ஆஃப் ஆனோவை மீட் எடுத்து பழைய மாதிரி ஆக்கிடலாம் தான் ஒரு பிளான். ஆனா அந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வைப்பானுங்க, அது போக போக உங்களுக்கே தெரியும். சார் ரைட்டு, அந்த கைடோவை காலி பண்ணிடலான்னு நம்ம பையன் சந்தோஷமா ரெடி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டை ஆடு போட்டு முடிக்கிறாங்க.